சப்கான்ஷியஸ் மைண்ட் போற வரைக்கும் கைகள் ஸ்விட்ச் பண்ணும். அப்ப எங்களுக்கு தெரியும் ஓகே இது வந்து இந்த என்ன சிக்னல்னு தெரியும். அதே வந்து சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் போயிட்டவங்க சொன்னாக்கா அவங்கள நாங்க ஒரு ஹவருக்கு முன்பு ஃபுல் இன்டர்வியூ பண்ணுவோம். ஒரு பேஷண்ட் நம்ம கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னாக்க உடனே எடுத்து பாஸ் லைஃப் அனுப்ப போறது இல்லை. ஃபுல் இன்டர்வியூ பண்ணோம். அவங்க யாரு என்ன அவங்களோட இமேஜினேஷன் வழியா போறவர்களும் இருக்காங்க. நாங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க இமேஜின் பண்ணிட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்புவோம். ஸோ உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ள போறாங்க. எஸ். இப்போ சில பேருக்கு வந்து பிள்ளை கிடைக்காத ஆதங்கம் நிறைய பேர் வந்து பாஸ் லைஃப் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச 80% வந்து அது வந்து இமேஜினேஷன் போயிடும். ஏன்னா ஆதங்கங்களே இல்லாம பசிக்காம செய்தா மட்டுமே தான் சேஃப் ப்ராசஸ்ல போக முடியும். ஸோ எஸ் அ டாக்டர் வீணும் எப்படி வந்து உண்மையாலேயே வந்து அவங்க உண்மையா அவங்க ஆத்மாவை சோல் மெமரி மூலியமா போறாங்களா இல்ல இமேஜினேஷன்ல சும்மா சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்னு. ஓகே டாக்டர், எஸ் டாக்டரா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நம்ம பாஸ்ட் லைஃபை தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்கும்? ஓகே, பாஸ்ட் லைஃப் அப்படிங்கிற அனுபவத்து மூலியமா நான் என்ன சொல்ற விரும்புறேன்னா, நாட் எவ்ரி ஒன் கேன் சீ யுவர் பாஸ்ட் லைஃப். அங்கதான் ஒரு வரும் கர்மா அப்படின்னு. அப்ப ஒருத்தன் வந்து பாஸ்ட் லைஃபை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், படிச்சிருக்கான், இந்த தான் பாஸ்ட் லைஃப் பத்தி செய்யறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அப்பாயின்மெண்ட் கிடைக்காம போகலாம், அவங்க மீட் பண்ண முடியாம போகலாம், மீட் பண்றது காசு இல்லாம போகலாம், நிறைய விஷயங்கள் தடுக்கும். ஆமா, நானும் ஒரு 3 years அவங்க கூட பாஸ்ட் லைஃப் ரெகுலேஷன் செய்யணும்னு அது தள்ளி போயிட்டே இருக்கு. என்ன காரணம்னு தெரியலையே. ஆமா, அது வந்து 2 விஷயம். ஒண்ணு வந்து உங்க கர்மா படி நீங்க ஒன்னும் தெரிஞ்சு கொள்ள கூடாது. 2வது நீங்க கர்மா முடிக்காம இருந்திருக்கும். மேபி பாஸ்ட் லைஃப் ரெகுலேஷன் போறப்ப ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களை தூண்டி அதுல இருந்து உங்களை வெளியாக்க வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த இடத்துல இந்த பாவங்கள் செஞ்சிருக்கீங்க, இதுக்கெல்லாம் வந்து பாவ விமோச்சனம் செஞ்சாக்கா நீங்க இந்த லைஃப்ல நல்லா இருப்பீங்க. இப்ப பாஸ்ட் லைஃபை பத்தி உங்க பேரு முரண்பாடா பேசுறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும். அப்ப எனக்கு ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி. இப்ப நீங்க வந்து பிறக்கிறப்ப ஹாஸ்பிட்டல் பிறந்திருப்பீங்க, அம்மா அப்பா இருந்தாங்க, ஹெல்த்தியா நல்ல கை காலோட வீட்டுக்கு சந்தோஷமா தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதே காலகட்டத்துல இன்னொரு பிள்ளை பிறக்குது, கால் ஊனமா இருக்கு. இப்ப நம்ம வளர்ந்து வந்துட்டோம், நீ செஞ்ச பாவம் தான் நம்ம கால் இப்படி வச்சுன்னு சொல்லலாம். அந்த பாவம் பச்சை பிள்ளை என்ன நடந்துச்சு, ஏன் பிறக்கிறப்ப ஊனமா பிறக்கும்? இன்னொரு சினாரி இருக்குமே, பிறந்து இப்ப அம்மா அப்பா அப்படியே விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஏன் அது பச்சை பிள்ளை தானே, இதுவே தப்பு செய்ய அந்த பிள்ளைய வந்து விட்டுட்டு ஓடுறாங்க. ஸோ இட்ஸ் ஆல் கனெக்டட் டு யுவர் பாஸ்ட் கர்மா, பாஸ்ட் லைஃப். இன்னும் சில பேர் நம்ம வாழ்க்கையில வருவாங்க, அவங்க கல்யாணம் பண்ணி வாழ முடியாது, ஆனா அவங்க விட்டும் இருக்க முடியாது. இல்ல இப்ப பல பேரோட கல்யாண லைஃப் அப்படித்தானே போயிட்டு இருக்கு. குடும்பத்துல அந்த ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ தெரியும் இது செட் ஆகாது. ஈவன் நாட் பிசிக்கல் இன்டர்மெசி கூட, ஆனா ஏதோ ஒரு பாண்டிங்ல அவங்க மாட்டிக்கொண்டே இருப்பாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க விட்டு வந்தோம்னா, டாக்டர் நான் அந்த பிள்ளை கூட அது என்னை இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கேன், காசுலாம் முடிச்சிருக்கு, ஆனா முட்டாள் மீறி இருந்தேன், ஒரு செய்வனை செஞ்சேன், செய்வன்லாம் இல்லை. அதான் பாஸ் கர்மாஸ்னாலதான் அதை கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். எஸ், அதுக்கு இறையருளும் குரு அருளும் இருந்துச்சு சொன்னாக்கா இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப் ரெகுலேஷன் தெரிஞ்சிச்சுன்னா அதை டிட்டாச் பண்ண முடியும். அதனாலதான் எப்போதுமே வெள்ளையர் ஷேமன்ஸ் மாயன்ஸ் ஒரு மதம் இருக்கு. அந்த ஷேமன்ஸ் காட் கட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த காட் கட் பண்ணாலேயே பல உறவுகள் வந்து டிட்டாச் ஆகும். அந்த காட் கட்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இப்ப நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு திருப்பி வரேன். ஏன் வந்து தெரிஞ்சுக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா, அதான் கர்மிக் பாண்டிங்னு சொல்லுவாங்க. அந்த கர்மா இருக்கிற வரைக்கும் யூ ஹேவ் டு கோ த்ரூ தட். அந்த கோ த்ரூ பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால அதை தெரிந்து கொள்ள முடியும். அதான் முதல்ல சொன்ன மாரி குருமார்களும் இறையர்களும் கரெக்டா இருந்துச்சு சொன்னாக்கா அந்த கர்மாவை ஷார்டன் பண்ணலாம். கர்மா இஸ் வாட் யூ டூ யூ கெட் பேக். பாவங்கள் இப்ப பாத்தீங்கன்னா புண்ணிய ஸ்தலத்துக்குலாம் போனா பாவங்கள் போவோம், ஆனா வந்து கர்மா போகாது. எங்கேயாவது சொல்லியிருக்கானுங்களா, எந்த மதமாவது சொல்லியிருக்கா இங்க போனா கர்மா போகணும், இங்க போய் குளிச்சுட்டு வந்தாக்கா இது போனாக்கா பாவங்கள் போவோன்னு? அந்த பாவமே ஒரு பெரிய டாபிக். அது இன்னொரு தடவை இல்ல, நம்ம வந்து இதை வந்து இன்னொரு நாள் பேசுவோம். கர்மா வர்ஸ் பாவம். எஸ் சார், இதை வந்து நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். கர்மா அதாவது கர்மா அண்ட் ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல பேசுவோம். ஸோ அது டிஃப்ரெண்ட். அப்ப இந்த கர்மாவை தான் நம்மளோட சோலோட அட்டாச் பண்ணியிருக்கோம். பாவங்கள் அப்படிங்கிறது இந்த சோலை இந்த உடலோட சேர்த்து இருக்கும். ஆனாதான் முன்னோர்கள் செஞ்ச பாவம் ஒன்று அடிக்குது, முன்னோர்கள் செஞ்ச கர்மா அடிக்காது. பாவம் தான் பிள்ளைகள் அடிக்கும். ஸோ அது பாவம், பிகாஸ் யூ டிராவல் பை டிஎன்ஏ. அது விட்டுருமே, நமக்கு அறிந்து கிடைக்கும். அப்ப இந்த கர்ம கணக்குல வந்து கர்மா அப்படிங்கிற கணக்குல மூவ் பண்றதுதான் உங்களோட பாஸ்ட் லைஃப் ரெகுலேஷன். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பர்த் மார்க் இருக்கும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் யாருக்குலாம் பர்த் மார்க் வந்து எரியுதோ அந்த டைம் ஃப்ரேம் வயசுல தான் நீங்க இறந்துருக்கீங்க உங்க பாஸ்ட் லைஃப்ல. ஒரு 30 வயசுல பர்த் மார்க் எரியும். சில பேருக்கு அது ஆனா பர்த் மார்க் மறையாது.
ஆயுளுக்கும் இருக்கும். அந்த பர்த் மார்க்கும் நீங்க பூர்வ ஜென்மத்துல உயிர் விட்டதுக்கும் சம்பந்தம் இருக்கும். அப்ப நான் பாஸ்ட் லைஃப் கூட்டிட்டு போற பாதி பேருக்கு பர்த் மார்க் இருந்தா அதான் காரணம். அப்ப பர்த் மார்க்னோட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இது என்ன சம்பந்தப்பட்டதுதான். எங்க அம்மாக்கும் எனக்கும் இந்த இடத்துல ஒரே மாதிரியான இவ்வளவு பெருசுக்கு பர்த் மார்க் இருக்கு. பர்த் மார்க் இருக்கு அம்மாக்கும் எனக்கும். நான் வந்து நேபாளில் ஒரு பாஸ்ட் லைஃப் ரிகர்ஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அவங்க வந்து கிராபாட் டி ராஜ், அங்கே உள்ள கிராபாட் ராஜ், பட் நாட் வெரி க்ளோஸ், பட் ராயல் ஃபேமிலி. அப்ப அவங்களோட 4 தலைமுறைக்கும் நெஞ்சில இங்க ஒரு ஸ்தாமேரி ஒரு பர்த் மார்க் இருக்கும். நான் நீங்க சொன்னோன்னு பச்சை குத்திட்டீங்க, பச்சை குத்தி டிசைட் பண்ணலாங்க. அது என்னன்னா அவங்க ஒரு ரிச்சுவல் வச்சிருக்காங்க. அவங்களோட முன்னோர்களோட ஆத்மாக்கள் வெளியே இடத்துக்கு போக கூடாது அப்படின்னு ஒரு ரிச்சுவல் வச்சு செஞ்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பியாண்ட் சயின்ஸ். ஸோ அது வந்து நான் பாஸ் லைஃப் பண்றப்ப அவங்களோட ஒவ்வொரு ஆத்மாவும் அட்லீஸ்ட் வந்து நான் 3 பேருக்கு செஞ்சேன். ஏன்னா அவங்க வயதா 18 வயசு மேல அவங்க சுத்தி அந்த அந்த கிங்டம், அந்த வெப்பன்ஸ் அதை சார்ந்தே தான் பேசிட்டு இருக்காங்க ஒழிய அதை தாண்டி போல. ஸோ தே ஹேவ் a special ritual and also prayers to show them இதுதான் எங்க lineage அப்படின்னு. ஸோ அதை நம்ம கண்டிப்பா நமக்கு என்னன்னு எக்ஸ்போஸ் பண்ணல எனக்கு. ஸோ அதெல்லாம் இருக்கு. அப்போ புரியுது அப்படின்னா உங்களோட பிறவி பலன் என்னன்னா இருக்கணும். உங்களுக்கு உங்க அம்மாவுக்கு ஏதாவது கடன் இருக்கும், கடனை கழிப்பதற்காக போவதற்கும் ஏதாவது ஒரு lineage இருக்கும். நீங்கள் டீச்சர். ஸோ ஆத்ம ரீதியில வர்ற கணக்கு தான் பர்த் மார்க்கா வரும். ஓகே டாக்டர், எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ ப்ரீவியஸ் லைஃப் நம்மளோட பாஸ்ட் லைஃப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்ல, இதுக்கு முன்னாடி எத்தனை லைஃப் நம்ம எடுத்திருக்கோம், இல்ல எத்தனை லைஃப் எடுத்திருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, இப்ப இது ஒரு பெரிய டாபிக். அது இப்ப நம்ம வந்து இங்க பிறந்துட்டோம். ஓகே, நமக்கு இப்போ எனக்கு ஒரு 50 வயசு வச்சுக்கோங்க. நான் வந்து 50 வருஷத்துக்கு முன்னுக்கே செத்துட்டானான்னு கேட்டாக்கா தெரியாது, செத்தோனே பிறந்துட்டான்னு கேட்டாலும் தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் செத்த பிறகு ஜோதி பரஞ்சோதியோட பேரும் உடல் மண்ணோட பேரும். இதை வந்து நான் அடிக்கடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்ப இங்க பேய்களாகவும் எனர்ஜியாக மாட்டிக்கின்றது பாடியோட ஃப்ரீக்வன்சி. அது வந்து இன்னொரு டாபிக்ல பேசுவோம், நிறைய டாபிக் கொடுக்குறவங்களுக்கு. அப்ப இந்த ஜோதி பரஞ்சோதி கூட போனோன்னே இது வரைக்கும் நான் ஆயிரக்கணக்கா பேரை பாஸ்ட் லைஃப் கொண்டு போயிருக்கேன். இது மேபி நான் சொல்ல போது பல பேருக்கு முரண்பாடாக இருக்கும். சொர்க்கம் நரகம் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா எந்த ஒரு சோலம் வந்து டாக்டர் எனக்கு சொர்க்கம் போயிட்டு சட்டியில போட்டு வாட்டுனேன், என்னை வந்து பூவுல வச்சு தங்க தாமிர ரம்பையெல்லாம் வந்து டான்ஸ் ஆடுன்னு சொன்னது கிடையாது. அப்ப அந்த பாஸ்ட் லைஃப் இப்ப இந்த லைஃப்ல இருந்து ப்ரீவியஸ் லைஃப்க்கு போற நடுவுல அந்த கேப்ல அந்த சோல் என்ன பண்ணுச்சுன்னு கூட தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? எஸ், தட்ஸ் வி கால் as a free will. இப்ப நானும் நீங்களும் இருக்கோம். நானும் நீங்களும் அந்த ஃப்ரீ வீல்ங்கிறது நான் வச்ச ஒரு டேர்ம்ஸ். ஃப்ரீ வீல்னா நீ இறந்த பிறகு இறைவனை அடைந்து ஒரு இடத்துக்கு வர அடுத்த பிறவி எடுக்கும் வரைக்கும் உள்ள ஒரு கேப் தான் அந்த ஃப்ரீ வீல். அது வந்து ஒரு நாளா இருக்கலாம், 1 கோடி வருஷமாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபட்ட ஆப்ல அந்த எனர்ஜி வேலை செய்யும். ஸோ அது எப்போ அந்த எனர்ஜி வேலை செய்யணும், இந்த சயின்ஸ் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மைட் பி ஸ்க்ரீன்ல நீங்க கால்குலேஷன்ல போட வேண்டியதுல வரும். என்ன நடக்கும்னா, உதாரணத்துக்கு நீங்க இப்போ இன்னொரு டிக்ளரேஷன் கொடுத்துறேன். 7 பிறவின்னு ஒன்றும் கிடையாது. என்ன கோசம் அறிவுல இருந்து 6 அறிவு வர்றதுதான் 7 பிறவிகள் பிறந்து வர்றோம்னு சொல்லி சிவபுராணத்தில் சொல்லப்படுது. அதாவது உள்ளாகி பூவாகி கூட, அதாவது ஒரு அறிவில இருந்து 6 அறிவை எடுக்கிறதுக்கு தான் 7 பிறவிகள் வரும். அதாவது கோசம் அறிவே இல்லாத ஒரு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றப்ப நடுவில் எனக்கு 10,000 கேள்வி வருது டாக்டர். அப்படி முடியாது, சொல்லுங்க. சோ நீங்க கேட்ட கேள்வி திருப்பி வந்துடும். அப்ப இது 7 பிறவியில ஒரு மனிதன் கோடான கோடி பிறவி எடுப்பான். ஒரு ஆத்மா கோடான கோடி பேர். அதனால சில பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நான் ஜாதகம் பார்த்தேன், ஓலைச்சூர் பார்த்தேன், எனக்கு கடைசி பிறவியா, கடைசி பேர்த்தானு. சரி சொல்லிட்டாங்களே, இன்னைக்கே போய் நீ கொலை பண்ணு, எல்லாத்தையும் கட் பண்ணி, அப்போ மோட்சம் கிடைச்சிருமா? கிடைக்காது. இல்ல அதிகமாக தானம் பண்ணு, கிடைக்குமா? மோட்சம் என்பது நோ குட் கர்மா, நோ பேட் கர்மா. இப்ப சில பிள்ளைகள் பிறந்தோடனே கொஞ்ச நாள் சீக்கிரம் இறந்துடும், ஒரு மாசம் 2 மாசம். அப்ப அந்த பிள்ளைக்கு என்ன பாவம் செஞ்சு அது இறக்குது. அதாவது அந்த ஆத்மா, புனித ஆத்மா மோட்சம் அடையும் போது அதுக்கு சில சிற்பி ஹேண்ட் கொஞ்சம் உட்டகரை கொட்டகரம் அந்த இருக்கு, அதை பிறந்து கழிச்சிட்டு போயிடுச்சு. இது வந்து சாஸ்திரத்துல நிறைய படிச்சாதான் புரியுது. கனெக்ஷன் ஒயர்ஸ் இருக்குல்ல, இந்த ஒயர் இங்க போனோம், இந்த பைனரி கோட் இருக்கலாம், 1 0 0. கேள்வி கேட்கறதுக்கு நான் நிறைய படிக்கணும் போல இருக்கு. இப்ப பைனரி கோட் மாரி அந்த மனிதன் வாழ்க்கையிலும் பைனரி கோட் வருது. நீங்க கேட்ட கேள்வி திருப்பி வருது. ஃப்ரீ வீல்ல என்ன நடக்கும்னா, நான் இப்ப எல்லா ஆத்மாவும் அங்க இருக்கிறப்ப பேசிக்கும். அப்ப நானும் நீங்களும் நீங்க உட்காந்து இங்க பேசுறப்ப அந்த ஃப்ரீ வில் அப்படிங்கிற ஜோன்ல பேசியிருப்போம்.
பேசிட்டு நம்ம இந்த நேரத்துல இன்னைக்கு தேதியில இப்படி உட்காந்து பேசுவோம், அதை வந்து கேப்சர் பண்ணுவோம், இவர் தான் நம்ம கேமராமேனு, அப்புறம் இத்தனை கோடி ஆள் மக்கள் பார்ப்பாங்க, இந்த பார்த்துட்டு இருக்கிற மனிதனுக்கும் எனக்கும் ஒரு சோல் அக்ரிமெண்ட் இருக்கும், ஏன்னா நான் வந்து சொல்லுவேன் நீ கேளு அப்படிங்கிற ஒரு பெரிய சாப்டர் தான் இந்த இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. ஓகே, டாக்டர் சொல்ற இந்த விஷயத்தை இன்னும் கிளாரிஃபை பண்ணோம், இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நான் படித்த ஒரு புக் வந்து ரிஃபர் பண்ணுறேன். ஜேர்னி ஆஃப் த சோல்னு ஒரு புக் இருக்கு.